Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம இந்த மாங்காய் கூட்டு இல்லைன்னா மாங்காய் பச்சடி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதாக செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப புளிக்கிற மாங்காவாக எடுத்துக்காதீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் இருக்கிற மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஊறுகாய்க்கு போடுற அளவுக்கு அந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். ஸோ இப்படி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஆக்சுவலி நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு கப் ஊற்றிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டு ஜன்னல்லாம் இதில் அப்படியே தெரியுது. இதுக்கப்புறமா கடுகு போட போகிறோம். ஸோ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் போட போகிறோம். ஆக்சுவலி வெந்தயத்தை வந்து லைட்டாக சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து அதுக்குள்ளே போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோன்னா பெருங்காயப்பொடி போட போகிறோம். ஸோ காயப்பொடியும் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாங்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா விரவி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சப்பொடியும் வத்தப்பொடியும் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி மஞ்சப்பொடி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வத்தப்பொடி வந்து ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டு நம்ம நல்லா கிண்டி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போது அவங்கக்கிட்ட தான் ரெசிபி கேட்டோம். ஸோ இதை வந்து மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. நமக்கு அந்த எண்ணெய் நல்லா அப்படி பிரிஞ்சு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்க போகிறோம். ஏன்னா ஓவராக புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு நம்ம கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட்றலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வச்சு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய மாங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாங்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.